ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கரண்ட் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் கவிதா. நான் சில அகாடமியில் ஃபேக்கல்ட்டியாகவும் கண்டென்ட் டெவலப்பராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் 4 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் pretty மச் அபவுட் மீ. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை, எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தா மட்டும்தான் எப்படி படிக்கணும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட் ஈவெண்ட்டு தான் நம்ம நடத்த போகிறோம். கரண்ட் ஈவெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒன்ஸ் பார்த்துருக்கணும். அதை விட முக்கியம், நம்ம சோம்பேறித்தனத்தை அறவே விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதை அன்னன்னைக்கு நம்ம படிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு ஜூன் 18 என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமாக நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஜூன் 18 தான் கரண்ட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஜான் 2026 உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதிலிருந்தே பார்த்துடலாம். இப்போ ஃப்ரம் இன்னையிலேருந்து நம்ம என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா பற்றி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த யோஜனா எதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீர்ப்பாசன வசதிகளை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் விரிவுபடுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சொட்டு நீர் பாசனத்து மூலமாக விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறது தான் நம்ம கவர்மெண்ட்டோட நோக்கமாக வந்து இருக்குது. இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஜூலை 1, 2015. 2015 தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் பாய்ச்சறது, ஒரு துளி நீருக்கு அதிக விளைச்சல் அடைகிறது, இதெல்லாம் தான் இலக்கா வச்சு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலமா தண்ணீரை வந்து எப்படி சேமிக்கிறது, அந்த தண்ணீர் சேமிக்கிறது வந்து ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கமா வந்து இருக்கு. இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, நேத்திக்கு பாலைவனம் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினத்தை வந்து அனுசரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாடு முழுவதுமே, இந்தியா முழுவதுமே 813 பகுதிகளில் வந்து பாலைவனமாதல் மற்றும் வறட்சி அந்த மாதிரி பிளேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா பிளேசஸ்லையுமே இந்த நாளை வந்து அனுசரிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த திட்டம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். இதில் இம்பார்ட்டன்ஸ் டே என்னன்னா, பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜூன் 17 அன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. ஓகேவா? இது எப்போது இருந்துன்னா 1995 இருந்தே இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்காக, அதாவது 2026க்கு இதோட மைய கருப்பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா, ரேஞ்ச்லேண்ட்ஸ் அங்கீகரிக்கவும் மதிக்கவும் மீட்டெடுக்கவும் என்பதாகும். இதில் எக்ஸாமுக்காக நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஜூலை 1, 2015 பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சொட்டு நீர் பாசனத்து மூலமாக அதிக விளைச்சலை உருவாக்குறதா இதோட நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஜூன் 17 வந்து பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். அதோட மைய கருத்து அங்கீகரிக்கவும் மதிக்கவும் மற்றும் மீட்டெடுக்கவும். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். அடுத்த நியூஸ், 4 புதிய நகரங்களை நமோ நகரங்களா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். தேசிய தலைநகர பிராந்திய மண்டல திட்டம், இந்த திட்டத்துக்கு கீழே 4 புதிய நமோ நகரங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தேசிய தலைநகர பிராந்திய மண்டல திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்க அந்த மக்கள் நெரிசல் இருக்கு இல்லையா, அந்த டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் தேசிய தலைநகர பிராந்திய மண்டல திட்டம் அப்படின்றது. இந்த தேசிய தலைநகர பிராந்திய மண்டல திட்டத்தில் வந்து 4 ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். சரியா? இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 4 நகரங்கள்லையும் புதிய நமோ நகரங்களை வந்து உருவாக்குறதா வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டே என்ன, ஜூன் 18க்குரிய இம்பார்ட்டன்ட் டே என்னன்னு பார்த்துடலாம். ஜூன் 18 ஆட்டிசம் பெருமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. பட் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எப்பன்னா ஏப்ரல் 2. 2க்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஜூன் 18 ஆட்டிசம் பெருமை தினம், ஏப்ரல் 2 அப்படின்னா உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். இப்போ ஜூன் 18 ஆட்டிசம் பெருமை தினத்துக்கான இந்த வருடத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அங்கீகாரம், பிரதிநிதித்துவம் மற்றும் சீர்திருத்தம். இது ரொம்ப வந்து முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. அங்கீகாரம், பிரதிநிதித்துவம், சீர்திருத்தம் அப்படின்றது தான் இந்த வருடத்துக்கான ஆட்டிசம் பெருமை தினத்தோட கருப்பொருள்.
நெக்ஸ்ட்டு ஜூன் 18 சர்வதேச சுற்றுலா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது வந்து சுற்றுலாத்துறையோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒன்லைன் நல்லா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பெங்களூர் ஆசியாவோட செகண்ட் பிளேஸில் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வந்து அதிகமாக அந்த குழுமங்களை நிறுவுறதுல வந்து பெங்களூர் செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்க பீஜிங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. பெங்களூர் செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், அகத்தியர் ஒருமைப்பாட்டின் குரு அப்படின்ற ஒரு தமிழாக்க நூலை வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த அகத்தியர் ஒருமைப்பாட்டின் குரு அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. சங்கீத நாடக அகாடமி விருதுக்கு வந்து சந்திரசேகர், இந்த ஆக்டர் சந்திரசேகர் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவோட பாதுகாப்பு உற்பத்தி இருக்கு இல்லையா, அது வந்து 1.78 லட்சம் கோடி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தூத்துக்குடி மாவட்டத்தில் அள்ளிக்குளம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அப்படின்ற ஒரு மையத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறுவ போறாங்க. நெக்ஸ்ட் ஏசியான் மற்றும் ரஷ்யா உச்சி மாநாடு ரஷ்யாவில் இருக்க கசான் அப்படின்ற நகரத்தில் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ஏசியானில் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மத்திய பிரதேசத்தில் பொது சிவில் சட்ட மசோதா வந்து அறிமுகம் செய்ய போறதா முதல்வர் மோகன் யாதவ் வந்து அறிவிச்சிருக்காரு. தற்போதைய மத்திய பிரதேச முதல்வர் யாருன்னா மோகன் யாதவ். நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஜூலை 15 அமலுக்கு வர உள்ளது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா இந்தியாவுக்கும் சரி இங்கிலாந்துக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து வரி தள்ளுபடிகள் வந்து அதிகமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஜூலை 15 அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி நியூஸை டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் டுடே நம்ம டெய்லி நியூஸஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.